ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற ஒரு அழகான தலைப்புல முருகனை பத்தின நிறைய விஷயங்களை நாம சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம முருகனுக்கு இருக்கக்கூடிய விரத நாட்கள், பொதுவா 48 நாட்கள் விரதம், 21 நாட்கள் விரதம், தைப்பூசத்துக்கு இருக்கணுமா, கந்த சஷ்டிக்கு இருக்கணுமா அப்படிங்கிற பல பல கேள்விகளுக்கு தெளிவான ஒரு விடையை சொல்லுவதாக இன்னைக்கு இந்த பதிவுல நாம சிந்தனை செய்யலாம். வாங்க. என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் காலத்திலிருந்தும் சரி, அடியேன் சொற்பொழிவு செய்ய ஆரம்பிச்ச காலத்திலிருந்தும் சரி, முருகனை பற்றியும், முருகனுடைய விரத காலங்களை பற்றியும், விரதம் இருக்கக்கூடிய முறைகளை பத்தியும் நிறையவே மக்களுக்கு சொல்லிட்டு வரேன். அதே மாதிரி இந்த யூடியூப் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து அநேகமாக முருகப்பெருமானுடைய விரதங்கள், முருகப்பெருமானை வழிபடக்கூடிய முறை அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். அது மட்டுமல்ல, பல தெய்வங்களினுடைய வழிபாடுகளை பத்தியும் நான் உங்களுக்கு நிறையவே சொல்லிட்டு இருக்கேன். விரதம் அப்படிங்கிறது என்ன? நிறைய பேருக்கு இந்த விரதம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. விரதம் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும், பெரியவங்க நமக்கு சொன்ன வரைக்கும், நாம ஒரு குறிக்கோளை மேற்கொண்டு இது நிறைவேற்றணும் அப்படின்னு பட்டினியாக இருந்து அந்த குறிக்கோளுக்காக இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்து இருக்கக்கூடியத விரதம் அப்படின்னு நம்ம வச்சோம். இப்ப பட்டினி இருக்க முடியாதவர்கள் அதற்காக எளிமையான உணவுகள் எடுத்துக்கிட்டு வேற என்ன வகையில அந்த விரதத்தை இருக்கலாம் அப்படிங்கிறத காலப்போக்குல நிறையவே அவரவருடைய சூழலுக்கு ஏற்ப நம்மவே நிறைய மாத்தி சொல்றோம். இப்ப நீங்க பாருங்க, என்னுடைய எல்லா பதிவுகள்லையும் நான் சொல்லுவேன், விரதம் அப்படிங்கிறதுல பட்னி இருக்கணும். ஆனா இப்ப மாத்திரை சாப்பிட்றவங்க, உடம்பு சரியில்லாதவங்க கண்டிப்பா பட்னி இருக்க முடியாது. அப்ப எங்களால அந்த விரதத்தை கடைப்பிடிக்க முடியாதா அப்படின்னா, உங்களால எந்த அளவுக்கு அதை இருக்க முடியுமோ அதை இருந்துக்கோங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இது கால சூழ்நிலைக்கு ஏற்ப, உடல் சூழ்நிலை, வயது சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றப்படுகிறது. இது இயற்கையான ஒன்று தான். அப்படி இருக்கும்போது நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், முருகனுக்கு 48 நாட்கள் இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னு. அது எதுக்காக அப்படின்னா, சாதாரணமாகவே இந்த வழிபாட்டு நாட்களை தவிர்த்துவிட்டு, அதாவது தைப்பூசம், மகா கந்த சஷ்டி, வைகாசி விசாகம் இது எல்லாத்தையும் தவிர்த்துவிட்டு, பொதுவா நீங்க ஒரு 48 நாள், ஒரு விசேஷ நாள் வரல. ஆனா, நாங்க ஒரு தீவிரமான பிரச்சனையில இருக்கிறோம். இந்த பிரச்சனையிலிருந்து நாங்க வெளிய வரணும்னா என்ன பண்ணணும்? அப்படின்னு கேட்கிறவங்களுக்காக ஒரு 48 நாள் வைராக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விரதமாக அத பத்தி நான் அந்த பதிவுல நான் பேசியிருந்தேன். அத அநேகமா நெறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். இல்லன்னா அதோடைய லிங்க கூட நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு குடுக்குறேன். அதையும் நீங்க போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுதான் முருகனுக்கு இருக்கக்கூடிய 48 நாட்கள். அது எப்ப வேணா நீங்க ஆரம்பிக்கலாம். அது கார்த்திகையில ஆரம்பிக்கலாம், ஐப்பசியில ஆரம்பிக்கலாம், வைகாசியில ஆரம்பிக்கலாம், சித்திரையில ஆரம்பிக்கலாம். வருஷத்துல அதுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எப்ப வேண்டுமானாலும் அந்த 48 நாள் அது தனிப்பட்ட விரதமாகும். ஆனா, ஒரு பொதுவான விசேஷ நாள் அப்படின்னு வரும்போது, அதுக்கு வழக்கத்துல என்ன இருக்கோ, அந்த விரதத்தை நாம் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது தான் உச்சிதமானது, சிறப்பானதும் கூட. இப்போ ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 7 நாள் இருக்கக்கூடிய கந்த சஷ்டிய 21 நாளோ, 48 நாளோ இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே போல தைப்பூச விரதம் எடுத்துக்கோங்க. இப்ப அடுத்து நமக்கு வரக்கூடிய முருகனுடைய விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகையில பெரிய கார்த்திகை ஒரு விரதம் வரும். அது அநேகமா நெறைய பேருக்கு தெரியாது. அடுத்தது அத விட்டுட்டோம் அப்டின்னா, மார்கழி முடிஞ்சு தையில வர தைப்பூசம் தான். இப்பவே நெறைய பேர் என்ட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க. அம்மா தைப்பூசம் 48 நாள் எப்படி ஆரம்பிக்கிறது? 21 நாள் இருக்கணுமா? அப்படின்னு. தைப்பூசத்துக்கு 1 நாள் தான் விரதம். தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்றது. இது 48 நாள்லாம் கிடையாது. ஆனா, தைப்பூசத்துக்கு யார் தொடர் விரதம் இருப்பாங்க அப்படின்னா, மாலை போட்டு பாத யாத்திரையா நடந்து போறாங்க பார்த்தீங்களா? அவங்க 60 நாட்கள் இல்லன்னா 48 நாட்கள் அப்படின்னு மாலை போட்டு விரதம் இருப்பாங்க. நீங்க இப்ப பாத யாத்திரை போறீங்களா? பழனிக்கு நடந்து போக போறீங்க அப்படின்னா, நீங்க எப்ப நடக்கிறீங்களோ, இப்ப தை மாசம் அப்படின்னா 2 மாசத்துக்கு முன்னாடி கார்த்திகை மாதம் தான் மாலை போடுவாங்க. கார்த்திகையில மாலை போட்டு, முருகனுக்கு விரதம் இருந்து, சைவ உணவு உண்டு, காலையிலயும் சாயந்திரமும் குளிச்சு முருகன வழிபாடு பண்ணிட்டு, தை மாசத்துல நடக்க ஆரம்பிப்பாங்க. அது 60 நாள் இருக்கக்கூடிய விரதம். ஒரு சிலர் 60 நாள் முடியலைங்கிறவங்க ஒரு 48 நாள் அதை விரதமாக மாற்றிக்கொள்வார்கள். இவங்க தான் தைப்பூசத்துக்கு 48 நாள் விரதம் இருக்கணுமே தவிர,
சாதாரணமா வழிபாடு செய்றவங்களுக்கு 48 நாள் கணக்கு கிடையாது. இப்ப நாங்க நடக்கலமா, நாங்க பாத யாத்திரை போகல, நாங்க சாதாரணமா முருகன வழிபாடு பண்றோம் அப்படின்னா, தைப்பூசத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் விரதம். எல்லா விரதங்களையும் எத்தன நாட்கள் நமக்கு பெரியவங்க இருக்கணும் அப்படின்னு வகுத்து குடுத்துருக்கிறாங்களோ, அத்தனை நாட்கள் இருந்தாலே அது போதுமானதாக நமக்கு அமையும். இப்போ புதுசு புதுசா 48 நாள் இருக்கணும், 21 நாள் இருக்கணும். இப்ப அதுக்கடுத்து 18 நாள் கூட வந்திருக்கு. 18 நாள் இருக்கணும் அப்படின்னு புதிதாக வரக்கூடியதெல்லாம் இது சரியான முறையா அப்படின்னு கேட்டா கிடையாது. இல்லம்மா நாங்க வந்து ஒரு ஒரு கொள்கைக்காக அல்லது ஒரு வேண்டுதலுக்காக நாங்க ஒரு விரதம் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு, அது தைப்பூசத்துல நிறைவடைகிற மாதிரி நாங்க 48 நாளைக்கு எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா, அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. அத விட்டுட்டு, இது பொதுவான தகவல் அப்படிங்கிறது பரவ ஆரம்பிச்சுது அப்படின்னா, எதிர்காலத்துல இந்த விரதங்களினுடைய முறைகளே மாறி போயிரும். சஷ்டினா 7 நாள் விரதம். ஆடி கிருத்திகைனா 1 நாள் விரதம். அதே மாதிரி ஒவ்வொரு பெரிய கார்த்திகை வருதா இப்ப, அந்த பெரிய கார்த்திகை அன்னைக்கு 1 நாள் தான் விரதம். தைப்பூசம் 1 நாள் தான் விரதம். வைகாசி விசாகம் அப்படின்னா, அது 1 நாள் தான் விரதம். இது மாதிரி முருகனுக்கு உண்டான விரத காலங்கள்ல எது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முறை இருக்கு. இப்ப கார்த்திகை விரதமே மாதந்தோறும் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் என்னுடைய பதிவுல சொல்லியிருக்கேன். கார்த்திகை அன்னைக்கு விரதம் இருக்கிறதோட சேர்த்து, முதல் நாள் பரணியும் விரதம் இருந்து, கார்த்திகையும் விரதம் இருந்தா விசேஷம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப அது 2 நாள் விரதமாக அது மாற்றப்படுகிறது இல்லையா? அது மாதிரி பெரியவங்க நமக்கு என்ன சொன்னாங்களோ, அந்த முறையில நாம கடைப்பிடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் இது பொதுவான முறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு சிலர் கடைப்பிடிக்கிறத இப்ப நமக்கு சொல்லி சொல்லி, "ஓ! இதுதான் நிஜமான வழிபாடு போல இருக்கு." அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்துருது அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவ நான் உங்களுக்கு தெளிவாவே குடுத்துருக்கேன். என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், நான் ஒரு பிரார்த்தனைக்காக நான் விரதம் இருக்கிறேன். 48 நாள் இது இருந்து, நான் தைப்பூசத்துல நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் அந்த விரதத்த எடுங்க. மத்தவங்க சாதாரணமாக எந்தெந்த விரதத்துக்கு எத்தன நாள் சொல்லப்பட்டிருக்கோ, அத்தன நாளைக்கு அந்த விரதத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். அதனுடைய முழு பலனும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பதிவ உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.